Welcome to Amizhthampoo. Hi sir. Hi. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா என்னோட சித்தி வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். எதுக்காக அப்படின்னா எங்க சித்தி பொண்ணு அக்ஷயா, நீங்க அகரனோட பர்த்டே டெக்கரேஷன் வீடியோல பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பர்த்டே செலிப்ரேஷன்ல வேற யாருக்கும் இல்ல, தருண் இருக்காலும் உங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். சேலஞ்ச் வீடியோல பார்த்துருப்பீங்க. அவனோட அக்காவுக்கு தான் பர்த்டே. ஸோ அதோட செலிப்ரேஷனுக்காக தான் இங்க வந்திருக்கோம். ஸோ அதோட குட்டி விளாக் தான் வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ என் சேனலுக்கு இதான் முதல் டைம் பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹாய் சொல்லு. குட்டீஸ் எல்லாரும் அமைதியாக இருக்கணும்னு சொல்லிட்டு கார்ட்டூனு மொபைலில் வந்து ரைம்ஸு அந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டு கொடுத்துருந்தோம். எல்லாம் அமைதியாக உட்காந்து பார்த்துட்டு திடீர்னு கிளைமேட் சேஞ்ச் ஆகிட்டு மழை வந்துச்சு. ஸோ கொஞ்ச நாள் அந்த தண்ணியிலலாம் விளையாடிட்டு இருந்தாங்க. இப்போ செலிப்ரேட் பண்ணுறதுக்காக கேக் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. டபுள் லேயர் கேக் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. பின்னாடி பேக்ரவுண்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிங்க் வித் ப்ளூ காம்பினேஷனில் பலூன் வச்சு இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணியிருந்தோம், ஒரு ஆர்ச் மாதிரி. கேக்லாம் கட் பண்ணி சாப்பிட்டு முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிஃப்ட்டில் இந்த டெடி பார்த்தீங்க அப்படின்னா எல்லோ கலராக ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. தருண் வந்து அவங்க அக்காவுக்கு வந்து கிஃப்ட் பண்ணியிருந்தான். நெக்ஸ்ட்டு இந்த நெயில் பாலிஷும் இந்த இயரிங்ஸும் வந்து நானும் எங்கள் அக்காவும் சேர்ந்து வந்து கிஃப்ட் பண்ணியிருந்தோம் அக்ஷயாவுக்கு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதோட பிக் தான் இது. இது பார்த்திங்கன்னா 2 டெசர்ட்டும் அது கூட கொஞ்சம் கிஃப்ட் மாதிரி ரேப் பண்ணி நான் வந்து கிஃப்ட் பண்ணியிருந்தேன். அதுக்குள்ளே அந்த நோட் பார்த்தீங்க அப்படின்னா ஹாப்பி பர்த்டே, நாங்கள் அச்சுன்னு தான் கூப்பிடுவோம். ஸோ அது மாதிரி எழுதியிருந்தோம். ஃபஸ்ட்டு இந்த பாக்ஸில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஸ்கெட் க்ரீம் புட்டிங் டெசர்ட் தான் வந்து முதல்ல. இது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதில் பார்த்தீங்கன்னா அந்த க்ரீம் வந்து மீதி ஆயிடுச்சு. ஸோ அந்த க்ரீம் வச்சே வந்து சாக்லேட் ஐஸ்கிரீம் வந்து செஞ்சுருந்தேன். அதோட இதுதான் இது. ஆக்சுவலி எதுவுமே செட் ஆகலை. ஒரு 2 to 3 hours தான் ஆயிருக்கும் நான் செஞ்சு. ஸோ அதனால் இப்படி இருக்குது. ஒரு நைட் ஃபுல்லாக ஓவர் நைட் வச்சோம் அப்படின்னா சூப்பராக வந்து செட் ஆகிடும். இப்போ அச்சு வந்து டேஸ்ட் பண்ணியாச்சு. நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இவ்வளோ க்ரீமியாக அந்த பிஸ்கெட் கூட சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொன்னாங்க சாப்பிட்டுட்டு. ஐஸ்கிரீமும் பார்த்தீங்க அப்படின்னா அடியில் ஃபுல்லாக நல்லா செட்டாக இருந்துச்சு. மேலே அப்படியே க்ரீமாகவே இருந்துச்சு. எடுத்து போடும்போது பாருங்கள் அடியில் நல்லா வந்து அந்த டெக்ஸ்சர் நல்லா வந்துருந்துச்சு. ஸோ இப்போ இந்த டெசர்ட் ரெசிபி வந்து நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஐஸ் க்யூப்ஸ் எல்லாம் வச்சு இந்த பாத்திரத்தில் வந்து 3 கப் அளவுக்கு வந்து ஃப்ரெஷ் க்ரீம், நல்லா கெட்டியான க்ரீம் வந்து 2 கப்பும், ஒரு க்ரீம் வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்கிறதையும் சேர்த்துருக்கேன். இதில் வந்து இன்ஸ்டன்ட் காஃபி பவுடரும் சாக்லேட் சிரப்பு, இதில் 1/2 கப் அளவுக்கு சுடு தண்ணி, அதில் 1/2 கப் அளவுக்கு விப்பிங் க்ரீம் இல்லைனா பவுடர், இது வந்து கொக்கோ பவுடர், வெண்ணிலா எசன்ஸ், ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்த கண்டன்ஸ் மில்க்கு, பிஸ்கெட்டு. வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸி தான். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க 1/2 கப் அளவுக்கு சுடு தண்ணியில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் வந்து சேர்த்துக்கலாம். கலந்து விட்டுருங்க. நான் அதில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்க்குறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், சர்க்கரை வந்து சேர்க்காமலும் பண்ணலாம். அதை கலந்து அப்படியே ஓரமாக வச்சுடுங்க. இப்போ வந்து நம்ம க்ரீம் ரெடி பண்ணிடலாம். இதில் 1/2 கப் அளவுக்கு வந்து விப்பிங் க்ரீம் பவுடர் தான் என்கிட்ட இருக்குது, அதனால் அதையும் சேர்த்துருக்கேன். இதை வந்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திருக்கேன். இப்போ நம்ம வந்து க்ரீம் வந்து நல்லா எப்பவும் போல் பீட் பண்ணி எடுத்துக்கலாம். மீடியம் ஸ்பீடில் வச்சுட்டு ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் அளவுக்கு வந்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க.
இப்போ ஒரு 3 நிமிஷம் அளவுக்கு நல்லா பீட் பண்ணியாச்சு. நான் இதில் வந்து ஒரு 1/4 கப்புக்கும் கம்மியாக ஐஸ் வாட்டர் வந்து சேர்த்துருக்கேன். நீங்கள் இல்லைனா வந்து சில்லுன்னு பால் கூட வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து விப்பிங் க்ரீம் பவுடர் தானே சேர்த்தேன், அதனால் வந்து நான் சேர்த்துருக்கேன். இது சேர்க்காமே நம்ம பண்ணலாம், ஏன்னா வந்து ஃப்ரெஷ் க்ரீம்லேயே நல்லா வந்து க்ரீமியாக நல்லாயிருக்கும். இதை வந்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க திரும்ப ஒரு நிமிஷம் அளவுக்கு. இப்போ வந்து நம்ம மில்க் மேட் வந்து சேர்த்துக்கலாம். இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு கோல்டாக இருக்கிற மில்க் மேட் தான் சேர்க்குறேன். ஒரு 1/2 கப் அளவுக்கு உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 கப்லேருந்து 3/4 கப் அளவுக்கு தேவைப்படும் உங்கள் ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி. வெண்ணிலா எசன்ஸும் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். க்ரீம் வந்து நல்லா ஒரு டபுள் டு ட்ரிபிள் மடங்காக வந்து நமக்கு வரும் பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா க்ரீம் வந்து நமக்கு அதிகமாகி வரும், நல்லா கெட்டியாகவும் இருக்கும் நமக்கு. இப்போ ஒரு நிமிஷம் அளவுக்கு வந்து நம்ம தொடர்ந்து நல்லா ஹை ஸ்பீடில் பீட் பண்ணிக்கோங்க. நம்மளோட க்ரீம் பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு ஆல்மோஸ்ட். இப்போ வந்து நம்ம பிஸ்கெட் புட்டிங் வந்து ரெடி பண்ணிடலாம். நான் இந்த பாக்ஸில் தான் ரெடி பண்ண போகிறேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கேன், நான் வந்து மேரிகோல்டு பிஸ்கெட் தான் யூஸ் பண்ணுறேன். எந்த ஃப்ளேவர்னாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. அதை வந்து இந்த காஃபி பவுடர் நம்ம ரெடி பண்ணோம்ல, அதில் ஜஸ்ட்டு டிப் பண்ணால் போதும். ஓவராக அதை சோக் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. டிப் பண்ணி இந்த மாதிரி ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணிக்கோங்க, ஒரு லேயர் ஃபுல்லாக. கொஞ்சம் கூட கேப் இல்லாத மாதிரி நம்ம ஃபுல்லாகவே வந்து இந்த பிஸ்கெட் வச்சு ஃபஸ்ட் லேயர் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு 2-3 டைம் டிப் பண்ணால் போதும். டிப் பண்ணி அப்படியே நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அந்த கேப் இருக்கிற இடத்துல எல்லாத்தையுமே வந்து பிஸ்கெட்டை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு அது மாதிரி வந்து கேப் இல்லாத மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ பிஸ்கெட் ஃபுல்லாகவே வந்து ஓரளவுக்கு அரேஞ்ச் பண்ணியாச்சு கேப் இல்லாமல். இப்போ இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க க்ரீம் வந்து சேர்த்துக்கலாம். க்ரீம் வந்து தண்ணியாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா, உங்களுக்கு டைம் இருந்தால் ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 1/2 ஹவர்லேருந்து 1 ஹவர் வரைக்கும் வச்சு எடுத்துக்கோங்க, கொஞ்சம் கெட்டி ஆகிடும். நான் வந்து அப்படியே தான் பண்ண போகிறேன். இப்போ நெக்ஸ்ட் ஒரு லேயர் வந்து க்ரீம் போட்டாச்சா, திரும்பவும் வந்து அடுத்த லேயர் வந்து நம்ம பிஸ்கெட் வச்சு ஃபுல்லாக கவர் பண்ணிடலாம். அதே மாதிரி ஃபுல்லாக கவர் பண்ணிவிடுங்க. திரும்ப எகெயின் வந்து நம்ம க்ரீம் வந்து சேர்த்துக்கலாம். இதை மாதிரி ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து அந்த பாக்ஸ் ஃபுல்லாக ஃபில் ஆகிற வரைக்கும் நம்ம ரிப்பீட் பண்ணிக்கலாம். அடுத்த லேயரும் அதே மாதிரி க்ரீம் பிஸ்கெட்டுன்னு சொல்லிட்டு இடையில உங்களுக்கு ஏதாவது ஃப்ரூட்ஸ், நட்ஸு இல்லை சாக்லேட்ஸ் அந்த மாதிரி கூட நீங்கள் இடையில கூட சேர்க்கறனா கூட சேர்த்துக்கலாம். நான் ஃபைனலாக பிஸ்கெட் என்கிட்ட அவ்வளோதான் இருந்துச்சு. ஸோ ஃபைனல் லேயராக வந்து நான் அந்த க்ரீமை ஃபுல்லாமே வந்து சேர்த்துட்டேன். நல்லா ஃபுல்லாக வந்து ஃபில் பண்ணி விட்டுருங்க. இதை இப்போ வந்து ஒரு 2-3 தடவை வந்து டேப் பண்ணிவிட்டு நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி நார்மல் ஃப்ரிட்ஜில் வந்து நீங்கள் ஓவர் நைட் வைக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு 4 to 5 hours ஆகுது வச்சிங்க அப்படின்னா தான் ஓரளவுக்கு வந்து நல்லா செட் ஆகும், நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும் சில்லுன்னு. ஸோ இது இப்போ வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம், நம்ம அது வந்து செட் ஆகட்டும். இப்போ மீதி இருக்க க்ரீமில் வந்து நம்ம சாக்லேட் ஐஸ்கிரீம் வந்து ரெடி பண்ணிடலாம் சிம்பிளாக. இதுக்கு வந்து கொஞ்சம் சாக்லேட் ஃப்ளேவர் வேணுங்கிறதுக்காக சாக்லேட் சிரப் வந்து சேர்க்குறேன். அது வந்து ஆப்ஷனல் தான், உங்ககிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க. கொக்கோ பவுடர் வந்துட்டு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் சேர்க்குறேன். இப்போ எகெயின் வந்து நம்ம ஒரு மீடியம் ஸ்பீடில் வந்து பீட்டர் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கலாம். நல்லா பீட் பண்ணிவிட்டு ஸ்பேச்சுலா அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா உள்ளே எடுத்து விட்டு திரும்ப வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா அந்த கொக்கோ பவுடர் வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும் க்ரீம் கூட. நீங்கள் இதில் வந்து விப்பிங் க்ரீம் நான் போட்டேன்ல, அது இல்லாமல் கூட வெறும் ஃப்ரெஷ் க்ரீம் வச்சுமே வந்து நீங்கள் ரெடி பண்ணலாம். இப்போ வந்து நான் கொஞ்சம் அந்த சாக்கோ சிப்ஸ் வந்து சேர்ப்பாங்களா, என்கிட்ட அது இல்லை. ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா, டார்க் சாக்லேட் வந்து என்கிட்ட இருந்துச்சு. ஸோ அதை வந்து இந்த மாதிரி துருவி சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா உள்ளே அதே மாதிரி தான் நமக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடும் போது லைட்டாக கடிப்படும். ஸோ நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதனால வந்து நான் டார்க் சாக்லேட் அடித்து இந்த மாதிரி வந்து துருவி சேர்த்துக்கிட்டேன். உங்கள்கிட்ட சாக்கோ சிப்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதே கூட சேர்த்துக்கலாம். நல்லா இதே மாதிரி ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் ஆகிடும். ஆனால் அது வந்து மெல்ட் ஆகாது, உள்ளே நல்லா மிக்ஸ் ஆகிருக்கும். நமக்கு சாப்பிடும் போது லைட்டாக வந்து கடிப்படும், அது நல்லாயிருக்கும்.
ஹை ஸ்பீடில் வந்து இப்போ நம்ம பீட் பண்ணிக்கலாம். நல்லா க்ரீமாக வந்து நமக்கு ஐஸ்கிரீம் வந்து ரெடி ஆகிடும். இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஒரு பாத்திரத்தில் ஊற்றி இதை வந்து நம்ம ஐஸ்கிரீம் வந்து செட் பண்ணிடலாம். நான் இந்த பாத்திரத்தில் தான் ஊற்றி வைக்க போகிறேன். ஃபுல்லாத்தையும் சேர்த்துருங்க. நம்ம உள்ள அந்த டார்க் சாக்லேட் போட்டது பாருங்கள், நல்லா எல்லாத்துக்கூடையும் மிக்ஸ் ஆகிட்டு அது நல்லா இருக்கும் சாப்பிடும் போது. எல்லாத்தையும் சேர்த்தியாச்சு. இதை வந்து ஒரு அலுமினியம் ஃபாயில் போட்டு நம்ம கவர் பண்ணி ஃப்ரீசரில் வந்து செட் பண்ணிடலாம். ஒரு 5 to 6 hours இல்லைனா ஓவர் நைட் வச்சிங்க அப்படின்னா சூப்பராக நமக்கு வந்து ஐஸ்கிரீம் வந்து செட் ஆகிடும். நல்லா க்ரீமியாக இருக்கும் சாப்பிடும் போது. இப்போ இதை வந்து ஒரு 1/2 an hour ஆச்சு. மேலே ஓரளவுக்கு செட் ஆகிருக்கு. இதுக்கு மேலே டெக்கரேட்காக நான் என்ன பண்ணுறேன்னா டார்க் சாக்லேட்டை இந்த மாதிரி துருவி சேர்த்துக்கிறேன். நீங்கள் இது இல்லை அப்படின்னா நார்மல் சாக்லேட்டோ இல்லை நட்ஸோ இல்லை வந்து கொக்கோ பவுடர் அந்த மாதிரி ஏதாவது டெக்கரேட்டுக்கு வந்து துருவி மேலே சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்கும்போது. ஸோ என்கிட்ட டார்க் சாக்லேட் தான் இருந்துச்சுங்கிறதுனால நான் அதை வந்து துருவி சேர்த்துருக்கேன். அவ்வளோதான். இதை ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம செட் பண்ணிடலாம். இப்படி இந்த மாதிரி தான் நான் வந்து ஃபைனலாக இந்த ரிப்பன் இந்த மாதிரி நோட்லாம் எழுதி தான் அவங்களுக்கு வந்து கிஃப்ட் பண்ணுறதுக்காக நான் ரெடி பண்ணியிருந்தேன். அந்த சாக்லேட் ஐஸ்கிரீமில் நான் ஃபைனலாக என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா ஒரு 1/4 cup அளவுக்கு டைரி மில்க்கு, டார்க் சாக்லேட்டு, மில்க் சாக்லேட் அந்த மாதிரி எல்லா சாக்லேட்டையும் மிக்ஸ் பண்ணி மெல்ட் பண்ணிவிட்டு அதை நல்லா கூல் பண்ணி அந்த ஐஸ்கிரீமில் ஒன்ஸ் வந்து நான் மிக்ஸ் பண்ணி தான் அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போனேன். அதை என்னால் வீடியோ பண்ண முடியல, டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்களும் வந்து ஒரு 1/4 cup அளவுக்கு ஏதாவது ஒரு சாக்லேட்டை மெல்ட் பண்ணி அதில் சேர்த்துக்கோங்க. ரொம்ப நல்லா இருக்கும். வாங்க லஞ்சு சாப்பிடலாம். என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜிலேபி வந்து கடையில் வாங்கியிருந்தோம். மீதி எல்லாமே வீட்டில் பண்ணது தான். பாயாசம் பார்த்தீங்கன்னா கோதுமையில் பாயாசம் செஞ்சுருந்தோம். நெக்ஸ்ட்டு கேரட் பீன்ஸு முட்டைக்கோஸ் பொரியல். இது பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் பிரியாணி சீரக சம்பா அரிசியில் பண்ணது. உளுந்த வடை, அதுக்கு தயிர் பச்சடி, அதுக்கப்புறம் ஒயிட் ரைஸு, சாம்பார், ரசம் எல்லாமே இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எல்லாமே. ஸோ அவ்வளோதான். இனி சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதுதான். உங்களுக்கு ஒரு கிளிப்பு காட்டிடலாம் அப்படிங்கிறதுக்காக இதை எடுத்தது. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என் சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.